அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்ஜிஆர் டிவி நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளை காண்போம். தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் நல சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை நந்தனத்தில் உள்ள கால்நடை மருத்துவர் பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது குறித்து அந்த சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் கனகராஜ், செயலாளர் முத்துராமலிங்கம் செய்தியாளர்களுக்கு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்கம். என்னோட பேரு டாக்டர் பி முத்துராமலிங்கம், தமிழ்நாடு ஜெனரல் செக்ரட்டரி, தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர் சங்கத்துடைய செயற்குழு கூட்டம் இன்னைக்கு சென்னையில் இங்கே நடந்திருக்கு. முதலா நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீ சோஜப் விஜய் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சரித்திரத்திலே இல்லாத நிகழ்வா 210 கால்நடை, அதாவது உதவி கால்நடை நிலையத்தை மருந்தகத்தை VHA தரம் உயர்த்ததுனால நிறைய மாடுகளுக்கு ஒரு தரம் உயர்த்தப்பட்ட சிகிச்சை வழங்கப்பட இருக்கு. இதுக்கு ஆணை வெளியிட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதனால என்னன்னா, கிராமப்புறங்களில் உள்ள அந்த பிளாக் லெவல்ல உயர்தர சிகிச்சை, நல்ல அறுவை சிகிச்சை, அதே மாதிரி டெவலப்மெண்ட் நிறைய நடக்கும். இதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் எங்க துறையில ஒரு 4000க்கு மேற்பட்ட பணியாளர் பற்றாக்குறை இருக்கு. அதாவது மின்சாரத்துறையில நடந்த மாதிரி அதாவது நிரந்தரமாவோ தற்காலிக அடிப்படையிலேயோ கான்ட்ராக்ட் அடிப்படையிலேயோ போட்டு அந்த பற்றாக்குறையை நீக்கணும்னு நாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிறோம். இன்னொரு முக்கியமான கோரிக்கை இருக்கு. என்னன்னா 1800 கிட்டத்தட்ட தோராயமா 1800 கால்நடை உதவி மருத்துவர்களுக்கு இன்னும் தகுதிகான் பருவம் விளம்பிடப்படல. அப்படின்னா என்னன்னா, அந்த 2 வருடங்கள் கழிச்சோம்னா பர்மனன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, பர்மனன்ட்னு சொல்லி நிரந்தர பணியாளர் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த இது இன்னும் எங்களுக்கு அது எங்களுக்கு நிறைய பேருக்கு பெண்டிங்கா இருக்கு. கிட்டத்தட்ட 1800 பேருக்கு இருக்கு. இது ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்ம அது மட்டும் இல்லாம மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களும் இதுல உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த ப்ரொபேஷன் டிக்ளேர் பண்ணணும். அதாவது தகுதிகான் பருவம் எல்லாருக்கும் இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களோட இந்த செயற்குழு கூட்டத்தோட முக்கியமான ஒரு கோரிக்கை. அதோட முக்கியமான ஒரு கோரிக்கை இதோட முக்கியமான கோரிக்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிறது, உடனடியா எங்களுக்கு பில்டிங் எல்லாம் ரொம்ப ஒரு டெல்டா மாவட்டங்கள்லயோ வீடியினுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் சரியா இல்லை. எங்களுக்கு எக்யூப்மெண்ட் இருக்கு, மெடிசின்ஸ் இருக்கு, அதோட கேட்கிறோம். பில்டிங் எல்லாம் கொஞ்சம் பாலடைஞ்சவே இருக்கு. அதை உடனடியா சாங்ஷன் பண்ணி அதை சரி வாட்டர் ஃபெசிலிட்டி பிளஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியே சில இடங்கள்ல ரொம்ப ஷார்டேஜ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கால்நடை மருந்தம் வெளியே தான் இருக்கும். எங்களுடைய மெயினான கோரிக்கை கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்ப பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்க வீடி ஏரியாவும் டெவலப் ஆச்சுன்னா, உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியாவோட இருந்துச்சுன்னா ஒரு கரண்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் நிறைய ஏரியாவில் இல்லை. அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கு. அதை நாங்க முக்கிய கோரிக்கையா வச்சிருக்கோம். அதான் எங்களுடைய முதல் கோரிக்கையா வச்சிருக்கோம். இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். அந்த தெருநாய்களுக்கு ஆபரேஷன் பண்றாங்க இல்லையா, அது ஒரு 100 சென்டர்ஸ் எங்க டிபார்ட்மெண்ட் மூலியமா நடக்கும். நீங்க இந்த சென்னை மாநகராட்சி, சேலம் மாநகராட்சி அது தனி. அது இல்லாம கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாகவே ஒரு 100 மையங்கள் நடக்குது. நாய்களை இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையம் நடக்குது. அதுல என்னன்னா, நாங்க கால்நடை மருந்தகத்துல பணி செய்யற கால்நடை மருத்துவர்களே தான் அங்க போய் நாங்க அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதா இருக்கு. இதனால வேலைக்குழு அதிகமா இருக்கு. நாங்க ஆல்ரெடி தடுப்பூசி பணி, சிகிச்சை பணி எல்லாம் மேற்கொண்டு அதை போய் செய்யறாங்க. அது ஆனா என்ன பண்ணணும்னா, இப்ப சென்னை மாநகராட்சி அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மையத்துல 4 கால்நடை உதவி மருத்துவர்களை நியமித்து அதை சுப்ரீம் கோர்ட் கைடன்ஸ் படி அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி ஃபாலோ பண்ணி அதை செய்யறாங்க. என்னன்னா, 4 கால்நடை மருத்துவர்களை போட்டு சர்ஜரி பண்றதுக்கு 2 பேரு, நிர்வாகத்தை பார்க்கறதுக்கு ஒருத்தங்க, அப்புறம் ஆபரேஷன் பண்ண நாயை அதை சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஒருத்தர்னு சொல்லி 4 பேர் போட்டு பண்றாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு மாத்தணும். அந்த 100 மையங்கள்லயுமே வீடியில, அதாவது நாங்க கால்நடை மருத்துவத்தில் இருக்க கால்நடை மருத்துவர்களை போய் செய்யாம அரசாங்கம் அதுக்குன்னு தனியா நிதி ஒதுக்கியோ அல்லது அதுக்குன்னு தனியாக பதவிகளை உருவாக்கியோ அந்த இதை செஞ்சா இந்த திட்டம் இன்னும் சிறப்பாக செய்யப்படும், மேம்படும். ஒரு தரம் உயர்த்தப்பட்ட சிகிச்சை அனிமல்ஸ் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்த அரசாங்கம் உடனடியா பணியாளர் பற்றாக்குறைய தீர்க்கணும். மேலும் எங்க இதுல காலமுறை ஊதியம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள்லயும் வழங்கப்பட்டிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வழங்கப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, நீதிமன்றத்துல இருக்கு. இப்போதைக்கு புதிய வடிவில் மாற்றி அரசாங்கம் 20 வருடம் ஆனாலும் இந்தியாவிலேயே ப்ரமோஷன் இல்லாத ஒரே டிபார்ட்மெண்டா நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். அதனால அதை மாற்றி எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு, டைம் பவுண்ட் ப்ரமோஷன் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யணும் அரசாங்கம்.
மேலும் ஒரு முக்கியமான ஒரு திட்ட கோரிக்கையை வந்து எங்க சங்கத்தின் மூலமா வைக்கிறோம். அது முக்கியமான கோரிக்கை என்னன்னா, கால்நடை மருத்துவர்கள் வந்து 8 to 12 ஒரு 3 மணி நேரம் இல்லாம இருந்து அதுக்கப்புறம் வர்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, சிகிச்சை வந்து கண்டினியூஸா கொடுக்க முடியல. இது உயிர் சிகிச்சை, உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 12 மணிக்கு எல்லாரும் போயிடுவாங்க, மாடு கொண்டு வந்துட்டு திருப்பி போறாங்க. இதனால நாங்க அரசாங்கத்தில் வைக்கிறது இது உயிர் உள்ள சிகிச்சையினால 9 to 3 வந்து எங்களுக்கு கண்டினியூஸ் சிகிச்சை கொடுத்தா ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும். இதனால உங்களுக்கே தெரியும், மாடுகளுக்கு வந்து அரசாங்க மருத்துவமனை தான் ஒரே ட்ரீட்மெண்ட் இடம், நம்மளுக்கு ஹியூமன் டாக்டர் மாதிரி இல்ல. நான் கண்டினியூஸா இருக்கிறது வந்து நல்ல டெவலப்மெண்ட்டை உருவாக்கும், அனிமல் வாயிலா ஜீவன்கள் நல்லா வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்யும். மேலும் NDLM ஒரு திட்டம் வந்திருக்கு எங்க திட்டத்துல, கணினிமயமாக்கம். அதை நாங்க எதிர்க்கல. ஆனா அந்த திட்டத்துல சரியான முறையால பயன்படுத்தாதனால என்ன ஆகுதுன்னா, அரசு நாங்க சிகிச்சையை விட்டுட்டு OTP வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். OTP வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா, அனிமல்ஸ்க்கு வந்து சிகிச்சை அளிக்க முடியல. ஒரு அனிமலுக்கு வந்து OTP வாங்கி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 20 நிமிஷம் ஆயிருது, சிகிச்சைகளால அளிக்க முடியல. அதனால இதே இதை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில அங்கன்வாடி பணியாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க டிபார்ட்மெண்ட்ல டாக்டரே பண்ணிக்கிட்டு இருக்கோம், பணியாளர் பற்றாக்குறை இருக்கிறதுனால. உடனே அரசாங்கம் எங்களை ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்றதுக்கு அலோவ் பண்ணி அந்த டைமையும் 9 to 3 கொண்டு வந்துட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும். NDLM சிகிச்சையில எங்களுக்கு விலக்கு கொடுக்கணும். மருத்துவர்கள் வந்து சூப்பர்வைசர்னு சொல்லி எங்களை மருத்துவம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களை நாங்க கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானமும் அதை தான் நிறைவேற்றிருக்கோம்.